வணக்கம் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வந்து நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ, இதுல தமிழக வெற்றிக் கழகம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ, பெரும்பான்மையை நிரூபிக்க மிகப்பெரிய அளவுல வந்து போராடி பெரும்பான்மையை நிரூபிச்சு, இப்போ விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சரா இருக்கிறாரு. ஸோ, அமைச்சர்களாக்கள்லாம் கூட எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ, அந்த அளவுக்கு வந்து இப்போ இந்த ஒரு சில நல்ல எல்லா விஷயங்களும் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு தமிழக வெற்றிக் கழகம் சார்புல விஜய் அவர்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த வகையில எப்படிப்பட்ட பெரும்பான்மையை நிரூபிக்காம போனாங்க, எப்படி வாக்குகள் சரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு நம்ம பொதுவான தொகுப்பான ஒரு பலன் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த வருஷத்துல ஈரோடு மாவட்டம் பார்த்துட்டு இருக்கோம். ஈரோடு மாவட்டத்தில் பகுதி 2. அந்த வகையில் ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர் தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்தியூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,1397 பேரும், பெண்கள் 1,05,940 பேரும், மூன்றாம் பாலினர்கள் 18 பேரும், ஆக மொத்தம் 2,07,355 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவுபட்டிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்த முடியும் பார்த்தீங்க அப்படின்னா 89.20% வாக்குகள் பதிவாயிருக்கு. 1,85,021 பேர் இந்த இடத்துல வாக்குகள் செலுத்தியிருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் ஹரிபாஸ்கர் அப்படிங்கிறவர் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் 32.30%, 60,042 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து திமுக சார்பில் எம் சிவபாலன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 31.60%, 58,782 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் விஜய் வெங்கடேஷ் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 30.30%, 56,372 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆனந்தி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. இவங்க 2.80%, 5,287 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் அதிமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 1,260 வாக்குகளும் 0.70% வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் கடந்த 5 தேர்தல்களில் எப்படிப்பட்ட வாக்குகள் வந்து கலந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் எடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016 இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து தோல்வி தழுவி இருக்கிறாங்க. 2026 பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மறுபடியும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனாலும் வாக்குகள் மிகப்பெரிய அளவில் குறைவான வாக்குகள் இருக்கு. ஏன்னா கடந்த 2024 ஒப்பிடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 17.17% வாக்குகள் இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து டிஎம்கே பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து ஒரு நல்ல வாக்குகள் வித்தியாசத்தில் தான் இந்த இடத்துல வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருந்திருக்கு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வாக்குகள் மிகப்பெரிய அளவில் குறைவாக இருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தலாக இருக்கு. ஸோ 30.30% வாக்குகள் வித்தியாசத்தில் தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016 0.70%, 2019 2.86%, 2021 4.7%, 2024 7.46%, 2026 2.9% வாக்குகள் பதிவாயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் ஒரு -4.56% வாக்குகள் இந்த இடத்துல வந்து இழந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து நான் வசிக்கிற பவானி தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்த்துக்கலாம். பவானியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,09,131 பேர் இதில் நான் இருக்கேன். பெண்கள் வந்து 1,14,022 பேரும், மூன்றாம் பாலினர்கள் 19 பேரும், மொத்தம் 2,23,122 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்கிறாங்க. அடுத்து 2026 வாக்குப்பதிவு பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 92.70%, 2,06,914 பேர் இந்த இடத்துல வாக்குகள் செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு நல்ல வாக்கு சதவீதங்கள் பவானியில் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அந்த வகையில் இந்த தொகுதியில் கேசி கருப்பண்ணன் அவர்கள் தான் நின்று போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு அதிமுக சார்பில். அவர் பார்த்தீங்க அப்படின்னா 36.30%, 75,577 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் எம்பி பாலகிருஷ்ணன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 32.70%, 68,181 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து திமுக சார்பில் சந்திரசேகர் அவர்கள் போட்டிட்டு இருக்காரு. அவர் 26%, 54,087 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் மேனகா தேவி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. 3%, 6,195 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் அதிமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 7,396 வாக்குகளும் 3.6% வாக்குகள் வித்தியாசத்தில் கேசி கருப்பண்ணன் அவர்கள் இந்த இடத்துல போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா எங்க தொகுதி மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு அதிமுகவோட கோட்டை தான். பட் ஆனால் அது எப்படி வந்து தமிழக வெற்றி கழகம் பிரேக் பண்ணியிருக்கு. ஏன்னா எங்களோட தொகுதி என்னோட பூத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் நடந்திருக்கு. ஏன்னா நாங்கள் மொத்தம் 800 பேர். ஸோ இந்த 800 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு நல்ல வாக்குகள், அதிமுகவுக்கு வந்து 303 பேரும், தமிழக வெற்றி கழகத்துக்கு 278 பேரும், திமுகவுக்கு 145 பேரும் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அப்பயே அந்த இடத்துலயே தெரிஞ்சிருக்கு. ஸோ மிகப்பெரிய அளவில் வந்து அதிமுகவோட அந்த ஏன்னா போனது 2021 எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா 486 வாக்குகள் வந்து அதாவது 50% வாக்குகள் பக்கமாக கேசி கருப்பண்ணன் அவர்கள் வந்து என்னோட பூத்தில் வாங்கியிருந்தார். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவரோட முக்கியத்துவம் வந்து இருந்திருக்கு. பட் ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் பையன் எனக்கு தெரிஞ்சு கேசி கருப்பண்ணன் அவர்கள் எல்லா விழாக்கும் வருவார். அவர் குழந்தையாட்ட எல்லா பக்கம் போயிட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல புன்சிரிப்போடையே இருப்பார். ஸோ நான் பார்த்துருக்கேன், அதனால நான் சொல்கிறேன். ஸோ பாலகிருஷ்ணன் அவர்கள் புதுசாக இருந்தாலும் இந்த இளைஞர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு நல்ல
புத்துணர்ச்சியை கொடுத்திருக்கிறாரு. அந்த வகையில பவானி கடந்த 5 தேர்தல்கள்ல எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள கடந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். இன்று இருக்கிற ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2016லயும் நல்ல வாக்குகள், 2021லயும் நல்ல வாக்குகள். எனக்கு தெரிஞ்சு 2019 தவிர மித்த 4 தொகுதிகளிலும் மித்த 3லயும் பார்த்தீங்க அப்படின்னா, அவைங்க ஸ்ட்ரைக் ரேட் வந்து 50 எபோவ் தான் இருந்திருக்கு. 2026லயும் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தோட வருகையின் காரணமாக தான் அவங்களுக்கு வாக்குகள் குறைஞ்சிருக்கு. ஸோ ஆனாலும் வெற்றி பெறும் அளவிற்கு வந்து கே.சி. கருப்பண்ணன் அவர்கள் உழைத்திருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து தமிழக வெற்றி கழகத்தோட சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா 32.70% வாக்குகள் வந்து அவங்களுக்கு தொடங்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து 2016 எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே இந்த இடத்துல வெற்றி பெற்றதே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2006ல பாட்டாளி மக்கள் கட்சி வந்து டிஎம்கே கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஏன்னா அதுவே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஜெயலலிதா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு இழுக்கு இருந்தங்காட்டி மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா பிஜி நாராயணன் அதாவது கே.சி. கருப்பண்ணனுக்கு மறுக்கப்பட்டு பிஜி நாராயணன் அவர்கள் கொடுத்து வெற்றி பெற்று வச்சிருந்தாங்க 2011 தேர்தலில். ஸோ 2011 தேர்தலில் யார் நின்றிருந்தாலும் வெற்றி பெற்று இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பார்க்கலாம் அது. ஏன்னா அந்த 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 காலகட்டங்கள் வேற, இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வேற. ஸோ அதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் வந்து டிஎம்கேக்கு இந்த இடத்துல இல்லாமே இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இதுக்கும் டிஎம்கேல இந்த தடவை வந்து பெரும்பான்மையான சமூக மக்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் தமிழக வெற்றி கழகத்தின் மிகப்பெரிய எழுச்சி வந்து டிஎம்கேக்கு வளர இந்த இடத்துல விட வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா 2014 1% வாக்குகளும், 2024 8.40% வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆனால் அது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 70% வாக்குகள் வந்து இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. அடுத்து கோபிச்செட்டிப்பாளையம் தேர்தல் முடிவுகள் பார்த்தரலாம். கோபிச்செட்டிப்பாளையம் வந்து தமிழ்நாட்டோட மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி. ஏன்னா அது நிறைய சபதங்கள் நடந்துச்சு, நிறைய வந்து கலவரங்கள் நடந்துச்சு, நிறைய ஏமாற்றங்கள், நிறைய துரோகங்கள், நிறைய இனிப்பான செய்திகள்லாம் நடந்துச்சு. ஸோ அதையெல்லாம் மீறி மிகப்பெரிய அளவில் வந்து இந்த இடத்துல செங்கோட்டையன் அவர்கள் நிலைநாட்டியிருக்காரு. ஸோ மிகப்பெரிய வெற்றியை தான் பதிவு செஞ்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு எகெய்னஸ்டா இருக்கிற அந்த 2 பேர்த்து 3 பேர்த்த எதிர்த்து அவர் வந்து இந்த இடத்துல, ஏன்னா தமிழக வெற்றி கழகமே நிலைநாட்டியிருக்கு, அதுல எந்த ஒரு ஆட்சியும் இல்லை. பட் ஆனால் வந்து செங்கோட்டையன் இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் ஸ்பெஷலாக இருக்காரு. அந்த வகையில் ஆண்கள் 1,16,959 பேரும், பெண்கள் 1,22,208 பேரும், மூன்றாம் பாலினர்கள் 12 பேரும், ஆக மொத்தம் 2,39,829 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவுபட்டிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா 91.50%, 2,18,820 வாக்குகளும் பெற்றிருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல செங்கோட்டையன் அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காரு. அவர் இந்த தடவை தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவர் தேர்தலில் 1996 தவிர மித்த எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்ற பெருமை வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்கு. ஸோ 37.60%, 82,612 வாக்குகளும் இருக்கு. அடுத்து திமுக சார்பில் என் நல்லசிவம், எனக்கு தெரிஞ்ச நல்லசிவம் அவர்கள் வந்து அந்த ஈரோடு மேற்கு மாவட்டம் நினைக்கிறேன், அதில் வந்து இதா இருக்காரு. அவர் என்ன சொல்றது, மாவட்ட செயலாளராக இருக்காரு. அவர் எலெக்ஷன்ல நான் நின்று இந்த 2-3 வருஷம் 2-3 கடந்த நான் 2-3 தேர்தலையும் பார்த்ததில்ல. ஸோ நல்லசிவம் அவர்கள் வந்து கோபி இந்த தடவை மிகப்பெரிய அளவில் பிடிக்கலாம்னு நினைச்சாரு. பிடிக்கிறதுக்கு பக்கத்து காலம் வந்தாலும் வந்து செங்கோட்டையன் அவர்கள் அந்த தொகுதியோட மாஸ் அப்படிங்கிறத வந்து நிறைவேற்றிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா திமுக சார்பில் என் நல்லசிவம் அவர்கள் 30% 65,992 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்பில் விபி பிரபு அப்படிங்கிறவர் போட்டிட்டாரு. அவர் 25.60%, 56,232 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி 3.70%, 8,137 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக முதல்ல தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 7.6%, 16,620 வாக்குகளும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் செங்கோட்டையன் அவர்கள். அந்த வகையில் கோபிச்செட்டிப்பாளையம் கடந்த 5 தேர்தலில் வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். திராவிட கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும். தமிழக வெற்றி கழகம் இப்பதான் தொடங்கியிருக்காங்க, 37.60% தொடங்கியிருக்காங்க. டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016ல் 47.50%, ஏன்னா அப்பயும் வந்து செங்கோட்டையன் அவர்கள் தான் இந்த இடத்துல அதிமுக சார்பில் போட்டிட்டு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வெற்றி வாகை சூடியிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்தளவுக்கு வந்து டிஎம்கே இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வாக்குகளை பெறுறதுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து போராடிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அவங்க கடந்த தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் 2024 தேர்தலில் செங்கோட்டையன் அவர்கள் தான் இந்த இடத்துல ஒர்க் பண்ணார். அவர் 47% வச்சிருந்திருக்காரு. அப்பயுமே டிஎம்கேவால் பீட் பண்ண முடியல. அப்பயே அவருக்கு வந்து செங்கோட்டையன் அவர்களோட கெப்பாசிட்டி எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி எப்படி வந்து எடப்பாடி அவர்களோட கண்ட்ரோலோ அதே மாதிரி கோபிச்செட்டிப்பாளையம் வந்து இவர் செங்கோட்டையன் அவர்களோட கண்ட்ரோல் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஸோ எப்பயுமே அந்த படைத்தளபதிகளோட வெற்றி அந்த இடம் வந்து அவங்களுக்கு தான் அப்படிங்கிறத வந்து செங்கோட்டையன் அவர்கள் மீண்டும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நான்
என்னோட தாய் கட்சியிலிருந்து வேற கட்சிக்கு போனாலும் என்னோட தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத வந்து அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் தான் கடந்த தேர்தல் 2024 தேர்தல் வரைக்கும் இருந்தாரு. ஸோ அவரும் வந்து நல்ல வாக்குகள் பெற்றுக் கொடுத்துட்டு தான் இருந்திருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு 2019 தேர்தல் இக்கட்டான சூழ்நிலையில் கூட நல்ல வாக்குகள் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ பார்க்கலாம். ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து போனதுக்கப்புறம் 22.71% வாக்குகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட பாதி பெர்சன்டேஜை வந்து இழந்திருக்கு அதிமுக அப்படிங்கிறது நம்மளுக்கு மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.80% தொடங்கி இப்போ 3.70% வந்திருக்கு. இடையில 8% வாக்குகள் வச்சு பக்கமா வச்சிருந்திருக்காங்க. பட் ஆனா வந்து அதெல்லாம் செயல்படாமையே போயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பெருந்துறை தேர்தல் முடிவுகளை பார்த்துடலாம். பெருந்துறை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,04,857 பேரும், பெண்கள் 1,09,564 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 10 பேரும், ஆக மொத்தம் 2,14,431 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 93.20% வாக்குகள் இந்த இடத்துல பதிவாயிருக்கு. 1,99,824 வாக்குகள் வந்து இந்த இடத்துல பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியில் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் எஸ் ஜெயக்குமார் அவர்கள் போட்டிட்டாரு. ஆனால் அவர் இப்போ ராஜினாமா பண்ணிட்டாரு. அவர் வந்து எம்எல்ஏவா இல்லை. ஸோ 35% 70,302 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து டிஎம்கே சார்பில் என்டி வெங்கடாச்சலம், அதாவது முன்னாள் அமைச்சராகவும் இருந்த அதிமுக அமைச்சராகவும் இருந்து எம்எல்ஏவும் இருந்த என்டி வெங்கடாச்சலம் அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காரு திமுக சார்பில். அவர் 30.20% 60,609 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் விபி அருணாச்சலம் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 29.60% 59,983 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் லோகு அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. இங்க 3.2% 6,468 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் அதிமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 9,693 வாக்குகளும் 4.8% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பெருந்துறை கடந்த 5 தேர்தல்களில் எப்படிப்பட்ட வாக்குகள் பெற்றுட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில் ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 2024 வரைக்கும் நல்ல வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. 2024 வெற்றி பெறும் அளவிற்கு வாக்குகள் இருக்காங்க. ஸோ 3வது கட்சி உதயமான காரணத்தினால அந்த வாக்குகள் ஷேரிங் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு புது கட்சி தொடங்கினா ஏடிஎம்கே டிஎம்கேக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து சஃபர் இருக்காது. பட் ஆனால் சீமான் அவர்கள், அதாவது எப்படி சொல்றது, விஜய் அவர்கள் தொடங்கின காரணம் டிவிகே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்குங்கிறது உண்மையான ஒரு செய்தி. ஸோ அது வந்து பெருந்துறையிலும் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த இடத்துல 35% இருக்குது. பட் ஆனால் 14.12% வாக்குகளை இழந்திருக்கிறாங்க. அடுத்து டிஎம்கே பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஎம்கே இந்த இடத்துல வெற்றி பெறுவதுங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு அரிதான விஷயமா இருக்கு. ஸோ இந்த தடவை 12.78% வாக்குகளை சரிஞ்சு தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் தோப்பு வெங்கடாசலம் அவர்கள் தோல்வியை தழுவியிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து டிவிகே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதான் வாக்குகள் தொடங்கியிருக்காங்க. ஸோ 29.60% வாக்குகள் வாங்கி இந்த இடத்துல வந்து வாக்குகளை தொடங்கியிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2014 0.8%, 2019 3.53%, 2021 5.5%, 2024 7.9%, 2026 3.2% வாக்குகள் வாங்கி இந்த இடத்துல கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் ஒரு 5% வாக்குகள் பக்கமா இழந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து வாக்குகள் வந்து அந்த நாம் தமிழருக்கு இந்த இடத்துல இறக்கி, அதாவது கிட்டத்தட்ட 70 to 75% வாக்குகள் இழந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. இந்த காணொலி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒவ்வொரு தொகுதி வாரியாக நம்ம மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் கொண்டு வரதுக்காக, அதாவது எப்படி நடந்துருச்சு, வாக்குகள் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக மிகப்பெரிய அளவில் காணொலிகள் நம்ம வழங்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் கொடுத்து, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கொடுக்குற உத்வேகமான சப்போர்ட் மட்டும்தான் எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. கண்டிப்பாக எங்களோட மிகப்பெரிய அளவில் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.